श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததி என்ற ஆச்சரியமான மிகவும் கம்பீரமான ஆழமான ஸ்தோத்திர கிரந்தத்தில் இன்றைய தினம் 41வது ஸ்லோக அர்த்த அனுசந்தானம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். வேத விருத்தங்களான மதங்கள் எல்லாம் பகவத் ராமானுஜராலேயும் அவருடைய ஸ்ரீசுக்திகளாலேயும் மீண்டும் தலை தூக்காதபடி கண்டிக்கப்பட்டன என்று முன் ஸ்லோகங்களால் சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகத்தில் 41வது ஸ்லோகத்தில் பகவத் பாஷ்யகாரர் திருவடிகளை சார்ந்தவர்களை நாம் பணிகிறோம். பணிதலும் பிற மதத்தவர்களை இகழ்தலும் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானார் சிஷ்யர்கள், எம்பெருமானாரின் அடியார்கள் அவர்களை பணிதலும் எதிரிகளை தாக்குதலும் பிறரை இகழ்தலும் இந்த ஸ்லோகம். யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாஷயானாம் சதாம் வஹாமி சரணம் புஜம் பிரணதி சாலினா மௌலினா ததன்யமத துர்மத ஜ்வலித சேதசாம் வாதினாம் शिरस्सु निहितं मया पदमदक्षिणं लक्ष्यतां. यदीश्वर सरस्वती सुरभिताशयानां सतां वहामि चरणां भुजं प्रणतिशालिना मौलिना तदन्मयदुर्मत ज्वलितचेतसां वादिनां शिरस्सु निहितं मया पदमदक्षिणं लक्ष्यतां. இந்த ஸ்லோகத்தில் யதிராஜனுடைய வாக்குகளால் மனம் பெற்ற, மனம்னா அந்த நறுமணம் பெற்ற மனமுள்ள பெரியோர்களுடைய திருவடி தாமரையை வணங்கி அடியேன் தலையால் அந்த திருவடி தாமரைகளை தாங்குகிறேன். யதிராஜனுடைய வாக்குகளால் மனம் பெற்று அப்படிப்பட்ட மனமுள்ள பெரியோர்களுடைய திருவடி தாமரையை வணங்கிய தலையால் அடியேன் தாங்குகிறேன். ஆனால் அவர்கள் கருத்துக்கு மாறுபட்ட மதங்களால் ஜொலிக்கும் மனமுடைய வாதியர்களின் தலைகள் மீது நான் இடது காலை வைப்பேன் என்கிறார் சுவாமி தேசிகன். யதிராஜருடைய சிஷ்யர்கள், யதிராஜருடைய வாக்குகளால் மனம் பெற்ற மனமுள்ள பெரியோர்கள் அவர்களுடைய திருவடி தாமரையை வணங்கிய தலையால் அடியேன் தாங்குகிறேன். ஆனால் அவர் கருத்துக்கு மாறுபட்ட மதங்களால் ஜொலிக்கும் மனமுடைய வாதியர்கள் பிற மதத்தவர்களின் தலைகள் மீது நான் எனது இடது காலை வைப்பேன் என்கிறார். இதிலிருந்து ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தம் எவ்வளவு சிறந்தது என்பது தெரிகிறது. பிறர் தலையில் காலை வைப்பேன் என்று சொன்னதை நம்மவர்களிலே கூட விஷயம் தெரியாத சிலர் மிகவும் கடுமையானது என்று எண்ணுகிறார்கள். அது சரியல்ல. வாதினாம் என்கிற சொல்லை கவனிக்க வேண்டும். வாதத்திற்கு வந்தால் இந்த நிபந்தனையை சொல்லி அவர்களை தோற்கடித்து காலை வைப்பேன் என்று தான் சாதித்திருக்கிறார். ஆகையால் இது தவறல்ல. வாதத்திற்கு வந்தால் இந்த உங்கள் மதம் தவறு என்று எங்கள் மதத்தை பற்றி பேசினால் வாதத்தில் அவர்களை தோற்கடித்து அவர்கள் தலையில் காலை வைப்பேன் என்று தான் சாதிக்கிறார் சுவாமி. ஆகையால் இது தவறல்ல. யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாஷயானாம் சதாம். யதீஸ்வர யதிராஜருடைய சரஸ்வதி ஸ்ரீசுக்திகளால் சுரபித மனமுள்ள ஆஷயானாம் மனமுடையவர்கள், மனமுடையவர்கள், மனசை உடையவர்கள், அப்படி இருப்பவர்களுடைய சதாம் பெரியோர்களின் சரணாம்புஜம் திருவடித்தாமரையை பிரணதிசாலினா மௌலினா அந்த திருவடித்தாமரையை வணக்கமுடைய தலையால் நான் தரிக்கிறேன். என்னுடைய தலை அவர்களுடைய திருவடியில் வணங்குகிறது. அந்த தலையால் தரிக்கிறேன் நான். அதனால் நான் தரித்திருக்கிறேன். ததன்ய அவரை அன்றி பிறருடைய மதங்களில் உள்ள துர்மத கொடிய ஷெருக்கினாலே கர்வத்தினாலே
ஜுவலித சேதசாம், அவர்கள் எரிகின்ற மனமுடையவராயிருப்பார்கள். கொடிய செருக்கினாலே, கர்வத்தினாலே, அகங்காரத்தினாலே எரிகின்ற மனமுடையவரான அந்த வாதிகளுடைய சிரஸ் தலைகளில் மயா என்னால் அதட்சிணம் பதம் இடதுகால் நிகிதம் வைக்கப்பட்டது, லட்சதாம் பார்க்கப்படட்டும். அப்படி அவர்களுடைய தலையில் என்னால் என்னுடைய இடது காலை வைக்கப்பட்டதை பார்க்கப்படட்டும், அது எல்லாராலும் பார்க்கப்படும். உடையவர் அருளி செய்த 9 கிரந்தங்களையும் எப்போதும் பரிச்சயம் பண்ணி 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 நறுமணம் கமழும் நமது ஆச்சாரியர்களின் மனம். அப்படிப்பட்ட பெருமை மிக்க அந்த சிஷ்யர், மகானுபாவர்கள், ஆச்சாரியர்கள், பெரியோர்கள், அந்த மகான்களின் திருவடித்தாமரை அடியேன் தலையால் வணங்கி தரிக்கிறேன். ஆனால் ராமானுஜ மதமல்லாத பிற மதத்தில் பற்றுக்கொண்டு அதை பின்பற்றி தன் உள்ளத்தில் செருக்கு கொண்டு எரிகின்ற மனமுடைய பிரதிவாதிகளின் தலைகளில் என் இடது பாதத்தை வைத்து அழுத்துவதை உலகத்தார் பார்க்கட்டும் என்கிறார். நடாதூரம்மாள், கிடாம்பி, அப்புள்ளார் போன்ற அடியேன் ஆச்சாரியர்களுடைய திருவடி தாமரைகளை பிரணாமபூர்வமாக அடியேன் சிரசால் வகித்த பெருமையால் பிற மதத்தவர் தலைகளில் இடது காலை வைக்கும் பேறு பெற்றேன் நான் என்ற ஆச்சாரியர்களின் பெருமையை விளக்கும் வழியான நான் ஒருவன் போதும் பிற மதங்களை அழிப்பதற்கு என்பதை துவனி பொருளால் பெற வைக்கிறார் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தை. ஸ்ரீ பாஷ்யகாருடைய திவ்ய சூக்திகளாகிய ஸ்ரீபாஷ்யம் முதலியவற்றை நன்கு அனுபவித்து அந்த சாதுக்களின் உள்ளத்தில் வேதாந்த அர்த்தங்கள் எப்பொழுதும் நன்கு படிந்து, அப்படி இது மானச சம்பிரதாயம். அந்த அந்த மடைப்பள்ளி வந்த மனம், அந்த மனமே மிக மிக கமழ்ந்து கொண்டிருக்கும். இந்த பெருமையை பெற்ற நம் பூர்வாச்சாரியர்களுடையும் இப்பொழுது அத்தகையவராக விளங்கும் மற்ற சாத்வீகர்களான பெரியோர்களுடையும் திருவடித்தாமரை அடியனுடைய முடியால் என்னாலும் வணங்கி தரிக்கிறேன். ஆனால் ஸ்ரீ பாஷ்யகாரரை அன்றி மற்றவர்கள் மதத்தில் மிக்க பற்றுக்கொண்டு அவற்றில் சேர்ந்து உள்ளத்தில் வீண் செருக்கினால் உள்ளம் அழிய பெற்ற பிரதிவாதிகளின் தலைகளில் என் இடது பாதத்தை வைத்து அழுத்துவதை உலகினர் பார்க்கட்டும். இப்படி ஆச்சரியமாக ஆச்சாரியர்களின் திருவடி பெருமையை சுவாமி இந்த ஸ்லோகத்தால் உணர்த்துகிறார். அந்த ஆச்சாரியர்களின் திருவடியை தம் தலையில் சூடிய பெருமையாலே தாம் பிரமதத்தினரை வெல்லும் சக்தி உடையவராக கூறுகிறார் சுவாமி. ஆச்சாரியன் அனுகிரகம், நான் இந்த சக்தியை பெற்றுள்ளேன் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியன் ரொம்ப அழகாக இதை ஆழங்கால் பட்டு அனுபவிக்கிறார். வேத விருத்தங்களான மதங்களெல்லாம் பகவத் ராமானுஜராலேயும் அவருடைய ஸ்ரீசுக்திகளாலேயும் மீண்டும் தலை தூக்காதபடி கண்டிக்கப்பட்டது என்று போன ஸ்லோகங்களால் சொன்னார். இப்போவோ ராமானுஜனின் சிஷ்யர்களான திருக்குறுகைப்பிரான் பிள்ளான், கிடாம்பி ஆச்சான், கூரத்தாழ்வான், பராசர பட்டர் போன்ற இவர்கள் திருநாட்டுக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளிவிட்டார்கள். தேசிகனுக்கு சாட்சாத் ஆச்சாரியரான கிடாம்பி அப்புள்ளார், அவரை போன்ற மகா வித்வான்களான சுதப்பிரகாசிகாச்சாரியரான சுதர்சன சூரிகள் ஆகியோர் வயோதிகர்களாகிவிட்டார்கள். அவர்களுக்கு தலை ஆடுகிறது, கை நடுங்குகிறது, நாக்கு பேச முடியாமல் தடுமாறுகிறது. அவர்கள் நோவு சாற்றிக் கொண்டதார். எனவே அவர்கள் வாதத்திற்கு இனி வர முடியாது என்பதை உணர்ந்த பிற மதவாதிகள், எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாதப்போருக்கு தயாராகிறார்கள் என்பதை அறிந்த சாது ஜனங்கள் இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்ன ஆகுமோ என்று கலங்கினார்களாம். ஐயோ, இவாளுக்கும் வயசாயிட்டு, இல்லைன்னா அவள் ரொம்ப நன்னா வாதம் புரிவாள், கை நடுங்குகிறது, வாய் பேச முடியாமல் தடுமாறுகிறது, அதனால் இனிமேல் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்ன ஆகுமோ என்று கலங்கினார்களாம் சாது ஜனங்கள். வேதே சஞ்சாதகேதே முனிஜனவச்சனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலிகலுஷவசா சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாயோ பூத் சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரா. பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சப்தத்தி ரத்னமாலிகாவில் தெரிவிக்கிறார் இந்த ஆச்சரியமான ஸ்லோகம். வேதே சஞ்சாதகேதே முனிஜனவச்சனே பிராப்த நித்யாவமானே, வேதங்கள் தனக்கு தவறான பொருள்களை கூறுகிறார்களே என்று வருந்தி வியாசர், சுகர், வால்மீகி, வசிஷ்டர் போன்ற முனிவர்கள் நதைவம் கேசவாத் பரம், நாராயணனே பரதத்துவம் என்று கையை உயரத் தூக்கி சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் முத்திருத்திய புஜமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம் என்று மும்முறை சத்தியம் பண்ணி சொல்லியதெல்லாம் பாஷண்டிகளால் அவமதிக்கப்பட
இப்படி வேதம் வருந்த, தனக்கு தவறான பொருள்களை கூறுகிறார்களே என்று வருந்த, வியாசர் போன்ற முனிவர்கள் இந்த பாஷண்டிகளால் அவமதிக்கப்பட, முனிவர்கள் வகுத்தளித்த வர்ணாசிரம ஆச்சார முறைகள் எல்லாம் மாறி நிற்க, மக்களிடையே புராணங்கள் மதிப்பிழந்து போக, எல்லாம் பொய் என பேசும் மாயாவாதிகள் கும்மாளம் அடிக்க, பௌத்தர்களின் சூன்யவாதத்தையே உண்மை என்று பலர் வம்பளந்து கொண்டிருக்க, சாதுக்கள் எல்லாம் ஆஸ்திக மதம் என்ன ஆகுமோ என்று கலங்கி நிற்க, இப்படி அவர்களெல்லாம் இருக்கும் பொழுது தீயோர்களின் மாயாஜால பேச்சுக்களை தவிடு பொடியாக்கி ஆஸ்திக மதத்திற்கு ஒரு புத்துயிர் அளித்து தழைக்கச் செய்வதற்கு திருமலை அப்பனின் திருமணி ஆழ்வார் கண்டாவதாரம் சுவாமி தேசிகனாக அவதரித்தார் என்று பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்னும் சுவாமி சப்ததி ரத்னமாலிகால இவர் தேசிகனின் சிஷ்யர் நேரில் அனுபவித்து சாதித்து புகழ்ச்சிக்காக அல்ல, முற்றிலும் உண்மையானது என்பதை இந்த ஸ்லோகத்தால் அறியலாம். வேதே சஞ்சாதகேதே முனிஜனவச்சனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதிரதனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலிகலுஷவசா சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாயோ பூத் சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரக. இவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகம். தீயோர்களின் மாயாஜால பேச்சுக்களை தவிடு பொடியாக்கி ஆஸ்திக மதத்திற்கு ஒரு புத்துயிர் அளித்து தழைக்கச் செய்ய திருமலை அப்பனின் கண்டாவதாரமாக சுவாமி தேசிகன் அவதரித்தார் என பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி இந்த ஸ்லோகத்தினால் தெரிவிக்கிறார். சாதுக்கள் கலங்கிய போது சுவாமி தேசிகன் சாதித்தபடி, நான் ஒருவனே ஆடம்பரமாக பேசும் இந்த பிற மதத்தினரை வென்று நம் சித்தாந்தத்தை நிலைநாட்டுவேன் என்றார். நான் அப்புல்லாரின் திருவடிகளை தலையில் தாங்கினேன், அது போரும், அந்த பலத்தினால் நான் எதையும் சாதிக்க முடியும். எனவே ராமானுஜீயர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்கிறார் சுவாமி. நடாதூரம்மாள் பகவத் ராமானுஜரின் ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களை காலக்ஷேபம் சாதித்து சாதித்து தலை நரைத்து போன பரமாச்சாரியன் நடாதூரம்மாள். அவரிடம் ஸ்ரீ சுதர்சனாச்சாரியர் என்ற மகான் எல்லா காலக்ஷேபம் பண்ணி சர்வ காலமும் ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்த பரிசீலனம் பண்ணுவதையே தனது உயிர் மூச்சாக கொண்டவர். இவரும் பாதி அம்சாம்புவாகரான அப்புல்லார் போன்றவர்களும் அவர்கள் வாக்கிலே, மூச்சு காற்றிலே, எண்ணத்திலே, கூறிய பார்வையிலே ஸ்ரீபாஷ்யங்களின் நறுமணம் வீசும். பரபிரம்மமான நாராயணன் என்னும் பெருந்தெய்வம் உண்டு என்று எவன் நம்புகிறானோ, எவன் நன்கு அறிகினானோ அவனே ஆத்ம சத்தையே உடையவன். அவனையே சத் என்று வேதம் அறிமுகப்படுத்தும். அதற்கு சத் அத்தகு சத் என்பவர் இந்த கிடாம்பி அப்புல்லார். ராமானுஜாய ஆத்ரேய ராமானுஜர். அவர்தம் தாமரையின் மனமும் மென்மையும் உடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணக்கமுடைய என் தலையாலே பல தடவை தாங்கியிருக்கிறேன். எனவே என்னிடமும் ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்த வாசனை அதனால் கமழும். ஆச்சாரியன் அனுகிரகம், ஆச்சாரியன் திருவடி ஸ்பர்ஷம், இத்தகு சதாச்சாரிய பரம்பரையில் வந்த நான் ஒருவனே போதும் விரோதி மதங்களை நிரசனம் பண்ண. பிற மதங்களில் பிரமாணத்தோடு தக்க ஆதாரத்தோடு வேதம் போன்றவர்களுக்கு பொருள் கொள்ள வேண்டிய நெறிமுறைகளோடு கூடிய விஷய விசாரங்களே கிடையாது. பிற மதங்களில் நயவஞ்சக முறையில் பேசி பாமர மக்களை கவர்ந்து கூட்டம் காட்டும் பேச்சும் தான் மிகுந்திருக்கும். கூட்டத்தை கவரும் உறக்க பேச்சு தான் மிகுந்திருக்கும். அபினிவேசத்தாலே அவர்கள் மனதில் ஆணவம் குடிகொண்டிருக்கிறது. பொறாமையினாலே அவர்களின் மனம் பற்றி எரிகிறது. அத்தகைய தீய மனம் படைத்த எதிரிகளின் தலையின் மீது எனது இடது காலை இதோ வைக்கிறேன், பாருங்கள். பூர்வாச்சாரியர்களின் திருவடி பலம் எனக்கு இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? எதிரிகளிடம் பணிவும் அமைதியும் காட்டுவது பயன்படாது. பாகவத அபச்சாரம்னு அடியன் ராமானுஜதாசன் அவகிட்ட போய் பணிய வேண்டாம். ஷட்டே சாட்டியம் சமாச்சரேத். வஞ்சகனிடம் நேர்மையை காட்டாமல் வஞ்சித்தே அவனை வசப்படுத்துன்னு சொல்கிறது நீதி. சடே சாட்டியம் சமாச்சரேத். சுவாமி தேசிகனும் தர்க்கேஷு கர்க்கச்சதியோ பயமேவ நான்யே, தர்க்கவாதங்களில் உக்கிரமான கடினமான பிறரால் அறிய முடியாத கூறிய அறிவுடையவர் நாம் என்பர் சுவாமி தேசிகன். எனவே நாம் எதையும் சமாளிப்போம் என்கிறார். இப்படி ஆச்சரியமாக நடாதூரம்மாள் பகவத் ராமானுஜரின் ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களை காலக்ஷேபம் சாதித்து சாதித்து தலை நரைத்து போன பரமாச்சாரியன் அவர் நடாதூரம்மாள். அவரிடம் ஸ்ரீ சுதர்சனாச்சாரியர்
கிடாம்பி அப்புல்லார் போன்ற மகான்கள் காலக்ஷேபம் பண்ணி எப்பொழுதும் ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்த பரிசீலனம் பண்ணி அவர்கள் வாக்கிலே, மூச்சு காற்றிலே, எண்ணத்திலே, கூறிய பார்வையிலே எல்லாத்திலையும் ஸ்ரீபாஷ்யம் 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 தான். அதனால் நறுமணம் வீசும். பரபிரமமான நாராயணன் எனும் பெருந்தெய்வம் உண்டு என்று சொல்பவர்கள் அவர் பரத்தத்துவ நிர்ணயம் ஸ்ரீபாஷ்யத்தின் மூலம் செய்பவர்கள். அவர்களுடைய தாமரை மனம் மென்மையும் உடைய திருவடிகளை நான் பல தடவை என் தலைமேல் தாங்கி, எனவே என்னிடமும் அப்படி அந்த கிரந்த வாசனை கமழ்ந்து சதாச்சாரியன் அந்த திருவடி ஸ்பர்ஷத்தினாலே நான் ஒருவனே போதும் விரோதி மதங்களை நிரசனம் பண்ண என்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோக பாவம் தற்காலத்தவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் உகப்பற்றதாக இருக்கலாம். பல சமயங்களில் இந்த ஸ்லோக கருத்து பற்றி தற்காலத்தவர் சொல்வர். சீர்திருத்த மனப்பான்மை கொண்டவராக சொல்லித் திரியும் அந்த சூடோ ஹிபாக்ரைட் சமரச மனப்பான்மை சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் இப்படி பலரும் முணுமுணுப்பர். ஏன் இப்படி சுவாமி சாதிக்கிறார்? இது கொஞ்சம் அகம்பாவமா இல்லையா என்று ஒரு முன்னுரை உதவலாம். ஸ்ரீபாஷ்யக்காரர் எத்தனை சாதித்தார், பரமத கண்டனம் எத்தனை அவசியமாகிறது என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது துர்மதவாதிகள் ஜொலிக்கும் விரோதத்தால் ஏதோ சொல்லுவர். கண்டிக்க பிள்ளான் பிரபதிகளோ அப்புள்ளார் போன்றவர்களோ இல்லையே என்றால் அடியேனுள்ளேனே. அவர் வாதி அம்சாம்புவாகர், வாதிட வந்தால் பிரதிவாதிகள் பயந்தோடி மறைவராம். அந்த காலத்தில் அப்புள்ளார், அவர் பேர் வாதி ஹம்சாம்புவாகர், அவர் வாதிட வந்தால் பிரதிவாதிகள் பயந்தோடுவார்களாம். ஹம்சபக்ஷி வந்தால் மேகங்கள் ஓடுவது போல. அப்படி அவர் இப்பொழுது வயதானவர், வயோதிகராயவர். அவர் இல்லையே என்றால் அடியேன் உள்ளேனே. மகாபாரதத்தில் அக்ர பூஜை யாருக்குன்னு கேள்வி வந்தது. சிசுபாலன் போன்றவர்கள் ஆட்சேபித்தார்கள். கண்ணனை அவர்கள் முன்னின்று நிறுத்தின போது சகதேவன் பிரதிஜை பண்ணுகிறான். தன் காலை காட்டி நான் போதும் எதிர்ப்பை சந்திக்கிறேன் என்றான் சகதேவன். அப்படி சொன்ன உடனே ஆகாசத்திலிருந்து பூமாறி பொழிந்தது. அசரீரி வாக்கு இது ரொம்ப சரி என்று ஆமோதித்து பாராட்டியது. அதுபோல நான் வாதப்போரிடுகிறேன். தேசிகன் சொல்கிறார், ஸ்ரீபாஷ்யகார ஸ்ரீசூக்திகளால் என்னுடைய மனம் நிறைந்து அப்புள்ளார் திருவடி ஸ்பர்ஷத்தினாலே பிரம்ம ஞானிகளாக திகழ்கிற சாதுக்களின் திருவடி தாமரையை என் தலையில் ஏந்தி மகிழ்கிறேன். அதனால் என் தலைக்கு அது அணி ஆபரணம், அந்த தாமரை மலர் திருவடி. எதிரி மதங்கள் எதெல்லாம் உண்டோ அவைகளை பற்றி கொண்டு எரியும் கொல்லி போன்ற மனம் அவர்களுடைய பேச்சு அத்தனை பேர் தலையிலும் என் இடது கால் வைக்கப்படும், இடது பாதம். நீங்களே பாருங்கள், இவர்கள் மன அக்னி எதையும் எரிக்கும் ஆபத்தை உடையது. அதை குளிர்விப்பதற்கு ஐஸ் கட்டி தேவை தலையில். என் பாதம் அதை தரும். பிரம்மஞானிகளின் திருவடித்தாமரையை ஏந்தும் என் தலையின் சாதுத்தனத்தால், சாத்வீக அந்த ஸ்பர்ஷத்தால், அந்த ஆச்சாரியர்களின் திருவடி ஸ்பர்ஷத்தால் இவர்களில் துர்மதாக்னி இப்படி தீரும். இவர்களுக்கு இது கல்யாணமாகும், இவர்களுக்கு இது மங்களம் உண்டாகும், இவர்களுக்கு நற்கதி வாய்ப்புக்கு அடியேனே போதுமானவன் என்கிறார் சுவாமி. எவ்வளவு ஆச்சரியமாக சுவாமி தெரிவிக்கிறார். அதற்கு வியாக்கியானம் எத்தனை ஆனந்தமாக அனுபவிக்கிறார்கள் சுவாமி. இந்த ஸ்லோகம் டிஆர் சுவாமி கூறுவது போல சங்கல்ப சூரியோதயம் நாடகம் அங்கம் 2 ஸ்லோகம் 43. இது சூழ்நிலையின் கட்டாயத்தை தெளிவுபடுத்துகிறது. அதுவும் பிரணத்திசாலி என்ற சொல் அழகில் மயங்குகிறார் சுவாமி. பிரணத்திசாலி அதாவது வணக்கமுடைய சிரசினால், அப்படி வணங்கின சிரசினால். குணசாலி, தைரியசாலி, பலசாலி என்று சொல்வது போல இங்கே பிரணத்திசாலி, பணிவுக்கு வயப்பட்டவன் என்று கூறுகிறார் சுவாமி. பாபகிருத் நிகிரகம் என்று கொண்டால் கூட நான் சொல்வது ஸ்ரீ சம்பிரதாயத்திற்கு தொண்டு, கைங்கரியம், ரக்ஷை. அதனால் இது அவர்களுக்கு கல்யாணம் உண்டாகட்டும். ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த பேரரசர்களின் திருவடி தாமரைகளை தம் தலையில் தாங்குவதை பெருமையோடு சொல்கிறார் என்பதை கருத்தில் கொண்டால் அடுத்து அவர் சொல்வது பற்றி நமக்கு தப்பான எண்ணம் வராது. ஆணவ பேச்சாளருக்கு ஆணவ சமாதானமே பொருத்தம் என்பது இங்கு வச்சனம். யதாசக்தி நிகிருணியாத் தேவதா குரு நிந்தகாத் என்பது சாஸ்திரம். தேவதா நிந்தனம், சதாச்சாரியனை தூற்றல், அப்படி செய்வோர்களை தக்க முறையில் தண்டிக்க வேண்டும்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. யதாசக்தி தண்டிக்க வேண்டும். நம்முடைய ஸ்ரீமன் நாராயணனை பற்றி நிந்தனம் பண்ணாலும், நம்முடைய சதாச்சாரியனை தூற்றினாலும் அப்படி செய்வோரை தக்க முறையில் தண்டிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது சாஸ்திரம். யதாசக்தி நிகிருணியாத் தேவதா குரு நிந்தகாத். அடியே
தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.